Ignite is a program where a legend will visit our premises and ignite a spark to the students. And with that spark, our students will make a flame to cook success for their life. Very respected, my good friend, and fondly we used to call as DP, Deepak Pandian Sir. So, other team of administrative staff and faculties, my dear brothers and sisters, young pillars of this great country, very good evening to all of you. In fact, DP sir வந்து almost last 15-20 days various dates சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு சம்டைம்ஸ் ஏதாவது இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமு நீங்கள் எவ்வளோ பேருக்கு விஜய் பிடிக்கும்? விஜய் ஃபேன் யாரெல்லாம்? அவ்வளோதானா? ஓகே, நைஸ். அஜித் ஃபேனு? வெரி குட். இப்போ எப்படின்னா ரீசெண்டாக கேஎஸ் அகாடமி ஜாயின்லி வித் சப்போர்ட்டிங் ஹேண்ட்ஸ் வித் டிபி கிளாஸ் டிபி. ஸோ விஜயும் அஜித்தும் படம் எடுத்தாங்களே எப்படி இருக்கும்? நமக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகும்? ஸோ எவ்வளோ நாள் ஓடும்? ஸோ அந்த மாதிரி முன்னெல்லாம் எங்களுடைய காலத்தில் தளபதின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கேஎஸ் அகாடமி, வெல் பிராண்டட் கோச்சிங் சென்டர், கோச்சிங் அகாடமி இன் சவுத் இந்தியா, அந்த டிபி கிளாஸ் இன் தமிழ்நாடு அண்ட் அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூர். அதாவது டிபி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாவே அவர் வந்து அவருடைய அப்ரோச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டவுன் டு எர்த் பர்சனாலிட்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸோட எப்போவுமே வந்து இன்டெப்த்தாக ஒன் டு ஒன் கனெக்ட் ஆகிறதுல வெரி ஃபியூ ஃபேக்கல்டிஸ் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் இருக்கும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி ஃபேக்கல்டிஸில் நல்ல ஸ்பீக்கர்ஸு, நல்ல மேபி நல்ல ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்க. பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த சப்ஜெக்டையும் தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுவும் பர்டிகுலர்லி ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லேருந்து ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லேருந்து ஒரு பிரதராக, ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களா. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிபி கிளாஸஸ் நிறையா அவார்ட்ஸுக்கெலாம் சார் யூஸ் டு இன்வைட். அப்போல்லாம் போகிறப்ப ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு சாரோட ரொம்ப ஒரு க்ளோஸாக இருப்பாங்க. என்னென்னா அந்த மாதிரி ஒரு வெல் கனெக்டட் வெரி ஃபியூ ஃபேக்கல்டிஸ் தான் அந்த மாதிரி. ஸோ அவங்க இருக்கிறப்போ நமக்கு என்னென்னா நமக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, நம்ம நாட் ஓன்லி ஃபார் டிபி சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கிளியர் பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குறவங்க தான் ஃபேக்கல்டிஸ், டீச்சர்ஸ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எவ்வளோ சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம வந்து சக்ஸஸ் ஆயிரும்னு நம்மளை நம்புகிறாங்க இல்லையா டீச்சர்ஸ். அதில் வந்து நிறையா ஃபேக்கல்டிஸ் பார்த்துருக்கேன். அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி அப்படின்னா மை குட் ஃப்ரெண்ட் டிபி. ஸோ இன்ஃபேக்ட் நிறையா டைம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் ஏதாவது சார் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸு இன்கேஸ் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லிகிட்டே இருப்பார். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் வந்து யாரும் வந்து ஃபைனான்சியலாக கஷ்டப்பட்டு, அதாவது இந்த ஃபைனான்ஸ் இருந்தால் நான் சிஏ கோர்ஸ் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி ஒரு 20 years 30 years சொல்லக்கூடாது சார். நம்ம இருக்கிற டைமில் இந்த ஃபைனான்ஸினால் யாரும் ஒரு ஃபீஸ் கட்ட முடியாத அந்த மாதிரி சிரமத்தினால யாருமே வந்து இந்த சிஏ கோர்ஸ் படிக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் நிறைய பக்கம் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுங்க சார். டெஃபரெண்ட்டாக அவங்களுக்கு வாட் எவர் சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இன்னும் ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார். ஸோ என்னென்னா நமக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு லைஃப்பில் ரெண்டு இதுதான் ஸ்டூடெண்ட்ஸு லைஃப்பில் இருக்கவங்களுக்கு. ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க, இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய இடத்துல சொல்லிட்டு இருப்பேன். அவருடைய வேர்ட்ஸ் வச்சு தான் நான் நிறைய பேசுகிறப்பெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளோதான் சார், வேறு ஒன்றுமே கிடையாது சார். ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் அப்படி இருந்து உங்களை எல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ். மேபி இந்த அட்டம்ப்ட் இல்லைன்னா அடுத்த அட்டம்ப்ட் இல்லைன்னா அவ்வளோதானே, வெரி ஃபியூ இயர்ஸில் கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக வர போகிறீங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நமக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸுடைய ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு சப்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி, நல்ல அகாடமி, ஸோ இவங்களுடைய சப்போர்ட்டில் நமக்கு கிடைச்சிருச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் பைசா பே பண்ணி தான் வரோம், அது தட் இஸ் டிஃப்ரெண்ட் இஷ்யூ. இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட், ஒரு ரோல் மாடலாக இருக்கிறவங்க, நம்மளை டெவலப் பண்ணி வர்றவங்க இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்திருக்கிறோம். அது எப்பவுமே ஆல்வேஸ் வி ஹவ் டு திங்க் அண்ட் ரிமெம்பர். ஸோ நம்ம எந்த அளவுக்கு டெவலப் ஆனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவங்க நம்ம கூட இருக்கும் எத்தனையோ பேர் இருப்பாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம கூட படிச்சுட்டு வருவங்க. மேபி ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஸ்கூலுக்கு மேலே காலேஜ் வர முடியாத இருக்கலாம்.
இதே மாதிரி சிஏ கோர்ஸ் படிக்க முடியாது இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது சிஏ கோர்ஸுங்கிறது ஒன்று தெரியாதே இருக்காங்க. ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சொல்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் பேசுகிறோம். இன்னும் ஒரு சில செக்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சிஏன்னு என்ன, சிஏ கோர்ஸ்னு எப்படி படிக்கணும், எங்கே கோச்சிங் சென்டர் இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குன்னு தெரியாது எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அவங்கெல்லாம் வந்து படித்ததுனால டெஃபினட்டாக நம்மளை விட பெட்டராக படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளை விட வெல் டேலண்டட், நல்ல நாலேஜபிள், நல்ல ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம படிக்கிறோம். நம்ம படிச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த ஜென்ரேஷன்லாலும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயாவது அவங்களுடைய குழந்தைங்களுக்கு நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க கிடைச்சவங்கலாம் இருக்கிறோம், கிடைக்காதவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது. அது அவருடைய பாயிண்ட்லேருந்து எடுத்தது தான். மேபி அவர் நிறையா டைம் உங்களுக்கு சொல்லியிருந்துருக்கலாம். இது இருந்தாலும் ரிப்பீட்டேட்டிவாக இருந்தாலும் இட்ஸ் ஃபேக்ட். ஸோ அதுதான் இது பண்ண போகிறோம். அவ்வளோதானே, தட்ஸ் ஆல். கிரேட் ரோல் மாடல். இன்ஃபேக்ட் எவ்வளோ பேர் சரவணன் சார் ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அவருடைய ஸ்பீச்சை கேட்டு நான் இன்னொரு டைம் சிஏ பண்ணிடலான்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக பேசுவார். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபியூ ஒகேஷன்ஸில் நாங்கள் சரவணன் சார் நேரில் மீட் பண்ண முடிஞ்சது. உங்களுடைய கேஎஸ் அகாடமி அவர்கிட்ட பேசுகிறப்ப அது மாதிரி அந்த இது நிறைய சம்டைம்ஸ் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு சிஏ ஸ்கூலுக்கு ஏதாவது மோட்டிவேஷன், காலேஜுக்கு ஏதாவது போகலான்னா சம்டைம்ஸ் யூடியூப்பை பார்த்தோம்னா இவர் பேசுறதெல்லாம் பார்த்து அவ்வளோவும் பேசலான்னு தோணும். அது அவருக்கு மட்டும் தான் செட் ஆகும், அவ்வளோ பேசக்கூடியவர். அப்புறம் டிபி சார் அவருடைய வேவே தனி. ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ரோல் மாடலாக நம்ம பார்க்கக்கூடியவங்க உங்கள் கண்ணு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி டெவலப் ஆகிருக்காங்க, இன்றைக்கி எவ்வளோ சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ யூ ஹாவ் கிரேட் ரோல் மாடல். தென் வாட் எல்ஸ்? எதுக்கு எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு வரணும்? ஸோ நல்ல கோர்ஸு, நல்ல அகாடமி, நல்ல ரோல் மாடல் இருக்காங்க. அவ்வளோதானே, படிச்சுட்டு போயிடலாமில்ல. ஸோ லாங்குவேஜில் இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாமினேஷன், கிளியர் த எக்ஸாமினேஷன் இல்லை, எக்ஸாமினேஷன் சிம்பிள் இங்கிலீஷ் தான் போதும். அதுக்கு மேலேயும் நம்ம என்ன சொல்ல வரணுங்கிறத கரெக்டாக புரிய வைக்கிறதுக்கு ப்ளஸ் இதே லெவல் ஆஃப் இதுதான் ஆப்போசிட் பர்சன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பேசுகிறோம்னா அதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ், இங்கிலீஷ், இன் அடிஷன் ஆல் இண்டியா லாங்குவேஜில் எனி ஒன் லாங்குவேஜ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிஏ முடிச்சுட்டு தமிழ்நாட்டிலே இருந்துக்குன்னு சொல்ல முடியாது. பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா போகலாம், அட்லீஸ்ட் ஒரு மும்பை போகலாம், டெல்லி போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஸோ மெஜாரிட்டி ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் நமக்கு ஹிந்தி. நீ சொன்ன உடனே ஹிந்திக்காக நான் பிரச்சாரம் பண்ண வந்தவன்னு நினைக்கல, அப்படி யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஸோ இன்றைக்கி இப்போ நான் என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில், ஸோ நான் கவுன்சிலில் இருந்திருக்கேன், கவுன்சிலில் சவுத் இந்தியா கவுன்சிலில் இருக்கப்போ 4 லைன் இங்கிலீஷ் பேசிகிட்டே இருப்பாங்க, 5வது லைன் எய்தர் தெலுங்கு போகும் ஆர் ஹிந்தி உள்ளே வந்துடும். ஸோ நம்ம வந்து பாதி பிரேக் விட்டு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ டக்குன்னு இதாயிரும். ஸோ டெல்லி லெவலில் போகிறப்ப, ஒரு கவுன்சிலில் போகிறப்ப ஸ்டார்டிங் இங்கிலீஷில் இது பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படியே ஹிந்தி ஆயிரும். நீங்கள் நிறைய கிளாஸஸில் கூட பார்க்கலாம். ஸோ வித்தவுட் தேர் நாலேஜ் ஸோ வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் இதாயிரும். ஸோ இந்த 3 லாங்குவேஜும் கண்டிப்பாக சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து சக்ஸஸுக்கு தான், நீங்கள் பாஸ் பண்ணுறது கிடையாது. தயவுசெய்து நான் சொல்கிறது வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, பாஸ் பண்ணிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் சிஏவாகிட்டு நீங்கள் வந்து இங்கே இருக்க போகிறதில்ல, அதர் பிளேசஸில் போகிறீங்க, ஒரு சிஎஃப்ஓ போகிறீங்க. மும்பையில் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு சிஎஃப்ஓ இருக்காங்க, உங்களுக்கு கீழே ஒரு 25 சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் இருக்காங்க. எப்படி நீங்கள் ஒர்க் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க, எப்படி பேசுவீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் நீங்கள் அங்கே ஒரு ப்ராக்டிஸ், இங்கே கோயம்புத்தூர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதா, ஆஃபீஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதா, எனக்கு அதர் லாங்குவேஜில் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னா, திடீர்னு ஒரு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவிலேருந்தோ பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்தோ ஒருத்தர் கூப்பிடுவார். ஸோ ஒரு கன்கரண்ட் ஆடிட்டு இந்த இஷ்யூன்னு உங்களுக்கு எதுவும் பேச தெரியாது, டக்குன்னு ஒரு ஃபோனை வச்சுருவார். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுக்கு அதர் ஃபீல்டு எப்படின்னு தெரியாது, நான் ஃபீல் பண்ணது, நான் ப்ராக்டிஸ் பண்ணதை சொல்கிறேன். ஸோ டெஃபினட்டாக அது இருக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட் அப்டேட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்டேட். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் தாண்டி என்ன நடக்குதுன்னு, சப்ஜெக்ட் நாலேஜ் தாண்டி நம்ம ஃபீல்டில் பர்டிகுலர் என்ன நடக்குது, சார்ட்டர்ட் அக்கௌண்ட். நிறைய பேர் நம்ம ஆஃபீஸில் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ண வருவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பேன்னா, இந்தியாவில் எவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்பேன். நீங்கள் யாராவது ஃபியூச்சரில் ஆர்டிகல்ஷிப் வந்தாலும் இதுதான் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சார் 4 lakhs சார், 3 lakhs சார், 2 lakhs சார். எவ்வளோ பேருக்கு தெரியும் எவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க இங்கே படிச்சுட்டு இருக்கிறவங்கள என்டையர் இந்தியா? கையை தூக்குங்க பார்க்கலாம். சி தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்பேன், எவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆடிட்டர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் என்டையர் இந்தியாவில் நம்ம இன்ஸ்டியூட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான்னு கேட்பேன். 2 கொஸ்டின் தான் கேட்பேன். இது ரெண்டுக்குமே வந்து 90% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்சர் இருக்காது. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் போத் குரூப் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஃபீல்டில்
எவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆஃப்டர் 10 இயர்ஸ் இதுக்கு எப்படி காம்படிஷன் இருக்குமா, இல்லை நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது. டிபி சார் இங்கே இருக்காருன்னா இங்கே இருந்தாலும் டோட்டலாக கோயம்புத்தூரில் எவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வராங்க, எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க, எத்தனை கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது, மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு என்ன மீடியம் வராங்க, தமிழா இங்கிலீஷா மலையாளமா, ப்ளஸ் எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் வராங்க. இந்த ஒரு அனலைஸ் பண்ணாத நம்ம வந்து கிளாஸ் எடுக்க முடியாது. சரி வரவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அகாடமி ஓப்பன் பண்ணிவிட்டு வரவங்க வரட்டும்னு உட்கார முடியாது. பட் இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸ் போட்டாலும் இங்கே என்ன மார்க்கெட்டோ அந்த மாதிரி தான். நமக்கு வந்து எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதில் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதில் வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம கிடைக்காதவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. சிஏவில் வந்து இன்றைக்கி டெஃபினட்டாக வந்து நல்ல டெவலப்பிங் இது இருக்குது, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் இருக்குது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆட்டோமேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனான்சியல் வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வர கண்டிப்பாக எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வளருதா அந்த அளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸுடைய க்ரோத் இருந்துகிட்ருக்கு. பட் அதுக்காக நம்ம எக்யூப் ஆகிக்கிறோமா அப்படின்னு தான் மேட்டர். ஒரு சார்ட்டர்ட் அதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் நான் சொன்ன அந்த ஸ்கில் செட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆக முடியும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. வேர்ல்டுலேயே இந்தியா தான் நம்பர் 1 டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் ஹையஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணது இந்தியா தான். எவ்வளோ பேர் அந்த டேட்டாலாம் பார்த்தீங்கன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஹையஸ்ட் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஜிபே இதெல்லாம் அந்த ஆன்லைன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் டெவலப்டு கண்ட்ரியை விட நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும் வேர்ல்டு லெவலில். ஸோ அவ்வளோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எங்கே ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது, போயிட்டே இருக்குது. ஸோ அது எல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லா கடையிலையும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். எல்லா கடையிலையும் நம்ம சாதாரண கடைகளில் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுடைய டோட்டல் சம்மரி எடுத்து பார்த்தா 20 lakh 30 lakh 40 lakh இருக்கும். அவங்க ஜிஎஸ்டிக்குள்ளே வந்திருக்கானு தெரியாது. ஸோ 20 lakh மேலே போடும் ஜிஎஸ்டி. ஸோ இவ்வளோ நாளாக அதெல்லாம் யாரும் ட்ராக் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் டிஜிட்டலைஸ் ஆகிறப்ப அதுக்கு ஒரு கன்சல்டன்ஸ், அதுக்கான ஒரு அப்ரோச் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்க மைண்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் தான். இதெல்லாம் நான் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கல, அப்போவே இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபினான்ஷியல் செக்டரில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 பொசிஷன் இருக்குது சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், நோ டவுட். ஸோ அதுக்காக நம்ம எக்யூப் ஆகிக்கணும். ஸோ அதுக்காக எக்யூப் ஆகிறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ டெவலப் ஆகிட்டே இருக்கணும், ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய க்ரோத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அந்த சம் தாட்ஸை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு கம்பெனியில் போனாலும் சரி, ப்ராக்டிசிங் ஃபேமில் போய் ஆர்டிக்கல் பண்ணாலும் சரி, மற்றவங்களோட ஃபாஸ்ட்டாக பண்ணோம்னா நமக்கு வந்து எங்கேருந்து டேட்டா எடுக்கணும்னு தெரியும், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட். இது இல்லாத நிறையா ஸ்கில் செட். பட் இதெல்லாம் இல்லைன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே என்னன்னு தெரில, டெஃபினட்டாக நோட் பண்ணி வைங்க. இன்றைக்கி நான் வந்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு ஒரு 10 years கழிச்சு டெஃபினட்டாக அன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், நேமை மறந்துட்டிங்கன்னா கூட ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் இருந்ததுன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போயிருப்பேனே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ நம்ம நிறையா டைம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து படிக்கிறப்ப நிறையா ஒரு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா ஒரே போர், சேம் கொஸ்டின் ரிசல்ட்டு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணுதோ அந்த டைம்லலாம் டெஃபினட்டாக உங்களுடைய பேரண்ட்ஸ் திங்க் பண்ணுங்கள், பேரண்ட்ஸ் நினச்சி பாருங்கள். டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு அதை விட பெரிய ஒரு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் டெஃபினட்டாக இருக்காது. சில எக்ஸப்ஷன் இருக்கும். பெரிய பிஸ்னஸ்மேனுடைய குழந்தைங்களாக இருப்பீங்க, நல்லா ஹை லெவலில் வந்து ஏர்ன் பண்ணுறக்கூடிய குழந்தைங்களும் இருக்கலாம். பட் எக்ஸப்ஷன் ஒரு ஆர்டினரி என்ன மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வரவங்க, என்னை விட பெட்டராக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு மந்த் சேலரியை வந்து அப்பாவோடைய ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப லாஸ்ட் மந்த் சேலரி கூட மேட்ச் பண்ண இருக்க முடியும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார், எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்ஸு. டெஃபினட்டாக அதை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளை விட இன்றைக்கி நிறையா டைம் பார்க்குறப்ப இந்த ரோட் சைட்லாம் போகிறப்ப கார்லலாம் போகிறீங்க, பைக்கெல்லாம் போகிறீங்க, அப்படியே திரும்பி பாருங்கள் எவ்வளோ வெயில் இருக்கும். அந்த தார் போட்டுட்ருப்பாங்க இல்லையா, அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள். அவங்களும் ஹியூமன் பீயிங் தான், நம்மளும் ஹியூமன் பீயிங் தான். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால படித்ததுனால நம்ம இன்றைக்கி இருக்கிறோம். அவங்களுக்கு நம்மளுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸு அவங்க படிக்கல, அவ்வளோதான். உங்களால் வந்து ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு காரில் போகிறவங்க வந்து இறங்கி ஒரு 10 minutes நிற்க கூட முடியாது. அவங்க நாள் முழுக்க அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு இருக்கிற நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை படிக்கிற காலத்தில். நத்திங். காலேஜ் முடிச்சோன்னா ஒரு 1000 rupees 1500 rupees எங்கேயாவது போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஏதாவது ஒரு கம்பெனியில். நம்ம அப்போ தான் சிஏ படிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர், இந்த எல்லா ப்ரெஷரும் எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு இருந்தது, எல்லா காலத்துலேயும் இருந்தது. ஸோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, நாங்களும் அதெல்லாம்
ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறோம். டிபி சாரும் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பார், என்னுடைய சீனியரும் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன், என்னோட ஜூனியர். இந்த ப்ராப்ளம் வந்து காமன் ப்ராப்ளம் ஃபார் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதில் நமக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதில் வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம கிடைக்காதவங்களுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. சிஏவில் வந்து இன்றைக்கி டெஃபினட்டாக வந்து நல்ல டெவலப்பிங் இது இருக்குது, கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் இருக்குது, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆட்டோமேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஃபைனான்சியல் வந்து டிஜிட்டலைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர கண்டிப்பாக எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வளருதா அந்த அளவுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் க்ரோத் இருந்துகிட்டு. பட் அதுக்காக நம்ம எக்யூப் ஆகிக்கிறோமா அப்படின்ற மேட்டர். அதுக்காக நம்ம வந்து இதெல்லாம் நான் சொன்ன அந்த ஸ்கில் செட்டில் இருந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆக முடியும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. வேர்ல்டுலேயே இந்தியா தான் நம்பர் 1 டிஜிட்டல் டிரான்சாக்ஷனில் ஹையஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணது இந்தியா தான். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும், சீக்கிரம் பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணுறப்ப. ஸோ அது வந்து அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் முடிக்கிறதுக்கு, இப்போ ஃபைனல் எழுதுறதுக்கு திருப்பி ஒரு கேப் 1 இயர் 1.5 இயர்ஸ் வேணும், அப்புறம் தான் எழுத முடியும். அந்த மாதிரி ஏன்னா அவங்கள ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இன்டர் முடிச்சுட்டு வந்ததுனால. ஸோ நான் வந்து அதுக்குள்ளே ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இப்போ அவங்களோட பேட்சில் நான் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணேன் ஒரு 5-6 பேர்த்தில். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு என்வாயன்மெண்ட்டில் சேஞ்ச் ஆச்சு. ப்ளஸ் வந்து அந்த ஃபோக்கஸ் ஒரு கண்டினியூஸாக. லாஸ்ட் அட்டம்ப்டில் எக்ஸாம் ரிசல்ட்டு வருது. ரிசல்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, முரளிதரன் சார் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு, அவர் ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு இருப்பார். அப்போ வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு இன்ஃபேக்ட் ரிசல்ட்டு அதாவது ஒரு பேட்ச் அட்டன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்டா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கிற, ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல, பாஸ் பண்ணிடுவேன், இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு. இல்லை சார், என்னுடைய இது வந்து படிச்சுட்டே இருக்கிறது தான், என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான். இன்ஸ்டியூட்டாக பார்த்து நீ பாஸ்ன்னு சொன்னால் கிளம்பி வந்துடும், அவ்வளோதான். நம்மளது வந்து எப்பவுமே எக்ஸாமுக்கு மட்டும் ரெஸ்ட் எடுப்போம். எக்ஸாம் 4 நாள் 5 நாள் மட்டும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவோம். திரும்ப வந்தோடனே படிக்க ஆரம்பிச்சிருவோம், எக்ஸாம் முடிச்சோடனே படிக்க ஆரம்பிச்சிடும். இது என்னுடைய ப்ராக்டிஸ். இதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. 3 குரூப் தாண்டிட்டேன், ஒரே ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து திரும்ப வந்து அங்கேயே போய் பண்ணேன். ஃபீஸ்ன்னு கேட்டோன்னே அவனுக்கு வேண்டாம் சார், நீ பரவாயில்லடா லாஸ்ட் டைமே கட்டிட்டு இல்லை அப்படின்னாரு. ஸோ அதே டைம் ரிசல்ட் வந்தது. என்னடா ரிசல்ட் பார்த்தியான்னு சொல்லி ரிசல்ட் எல்லாம் பார்த்து அவங்க சக்ஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்க்கவே இல்லை. அந்த கிளாஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ரிசல்ட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு போய் உட்காந்து சரி எந்த அளவுக்கு வருமானு கரெக்டாக 200ன்னு இருந்தது. ஸோ 4 பேப்பரில் கரெக்டாக 200 வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே பரவாயில்ல பாஸ் பண்ணிட்டுன்னு திரும்பவும் வந்து அடுத்த நாள் கிளாஸ் போயிட்டேன். ஏன்டா இப்போ தான் பாஸ் பண்ணிட்டியா அப்படியே திருப்பி எதுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இல்லை சார் நான் ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நான் கொஞ்சம் வீக்கு, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இம்பார்ட்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் வந்து அக்கௌண்டிங் ஸ்பெஷல் கிளாஸ் ஜாயின் பண்ணி இருந்தோம் சார். இன்னும் 1 மாதம் இங்கேயே இருந்து படிச்சுட்டு வரணும், படித்து முடிச்சுட்டு போகிறோம். சம்வே வந்து சப்ஜெக்ட் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. அப்போ அந்த ஜிஎம்சிஎஸ் அங்கேயே சென்னையிலே ஜாயின் பண்ணி ஜிஎம்சிஎஸ் முடிச்சுட்டு வரப்போ ஒரு 38 ஸ்டூடெண்ட்ஸ் ஜிஎம்சிஎஸ் கிளாஸில் இருந்தாங்க. நாங்கள் செகண்ட் பேட்ச் ஜிஎம்சிஎஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி செகண்ட் பேட்ச் சென்னையில். அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் எகைன் நமக்கு என்ன ப்ராப்ளமோ எல்லாருமே இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவங்களா வந்துருவாங்க. நிறைய ஃபஸ்ட் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுவாங்க. நல்ல ஒரு லாங்குவேஜ் இதெல்லாம் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸாகவே இருக்கும். போய் உட்காந்துட்டு இருக்கப்ப எல்லாரும் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. ஸோ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிரம்மையா ஹால் நிறைய எவ்வளோ பேர் சென்னை போயிருக்குன்னு தெரில. பிரம்மையா ஹாலில் இது பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். எல்லாம் ஒரு மாதிரி நம்ம வந்து சொல்கிற லாங்குவேஜ், நம்மளுடைய அப்ரோச்சு, நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லாஃபிங் இதாக தான் இருந்தது. ஸோ என்ன பண்ண போனால் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் சார். எங்கன்னு கோயம்புத்தூர். உங்களுடைய ஃபாதர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இல்லைங்க, யாரும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கிடையாது, நான் தான் இது பண்ணேன். எப்படி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய பிளேஸில் எப்படி போய் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இது ஸ்டார்ட் பண்ணுவேன், எந்த பேக்ரவுண்டும் இல்லாது அப்படின்னு. அப்படி இல்லை சார், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபோட்டோலாம் இருக்கும், இந்த சேர்மேன் ஃபோட்டோ அதெல்லாம் இவங்க எல்லாருமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சார். அப்படி இல்லை. ஸோ எல்லாத்தினுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எப்படி சார் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கலாக ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி கேட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் சார் பட் டெஃபினட்டாக நம்பர் 1 சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கோயம்புத்தூர் ஒரு நாளைக்கு இருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க, இதே ஹாலில் வந்து நாளைக்கு ஒரு நாளைக்கு அட்ரஸ் பண்ணுவேன். ஒரு எமோஷனலாக ஒரு மாதிரி ஏன்னா நம்மளாம் வில்லேஜ் பேக்ரவுண்ட் வந்து போனோன்னு அவங்க கேட்குற கொஸ்டின்ஸு மேபி அவங்க குட் இன்டென்ஷனில் கேட்டிருக்கலாம் பார்க்குறப்ப. பட் ஏதோ ஒரு நாள் வந்து இந்த ஹாலில் நான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன் சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனலான பதில் சொல்லிட்டு எமோஷனலாக பேசுகிறத பார்த்துட்டு ஓகே வெரி குட் ஆல் தி பெஸ்ட்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி அந்த சவுத் இந்தியா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் சேர்மன் ஆனோம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி அதை தான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து இதே ஹாலில் ஜிஎம்சிஎஸ் வந்திருந்தோம். நம்மளால 2 வார்த்தை பேச முடியல, ப்ளஸ் நமக்கு வந்து ஒரு பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும்
ரீசனபிளி நம்பர் 1 அப்படிங்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை. ரீசனபிளாக அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் தெரியிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ரீசனபிள் ஃபேமாக இருக்கும். ஸோ ஒரு 9-10 சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர் இருக்காங்க. 70+ ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. ஒரு 80 மெம்பர்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபேமாக இருக்கும். எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டு கண்டினியூஸ் எஃபோர்ட் போட்டால் டெஃபினட்டாக எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் சாரோட கூட இருக்காங்க. சாரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். உங்களுடைய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி, அவருடைய லைஃப் ஸ்டோரி, அவருடைய ஃபேமிலி, இதெல்லாமே கேட்குறப்ப நமக்கு வந்து டெஃபினட்டாக வந்து எல்லாரும் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. யாருமே ஜஸ்ட் லைக் யாருமே வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மைக்கு கொடுத்துடல, ஒரு கோட்டை கொடுத்து ஏசியில் வந்து நிற்க வச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சம்திங் நம்மளுடைய ஒரு ஐடென்டிட்டி பியாண்டு நம்மளுடைய நார்மல் லைஃப்பை தாண்டி ஏதாவது சம்திங் கான்ட்ரிபியூட் டு த சொசைட்டி அப்படின்னா எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து ப்ராப்பர் ரெகக்னைசேஷன் இருக்கும், ப்ராப்பர் அப்ரிஷியேஷன் இருக்கும். ஸோ வித் திஸ், thank you so much for this great opportunity for DP Sir and KS Academy. ஸோ யூஸ்ஃபுல்லாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நம்ம நிறைய பேர்த்தினுடைய ஹிஸ்ட்ரி படிப்போம். நம்மளுடைய இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி டாட்டாவிலேருந்து இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கலாம், கிரிக்கெட்டராக இருக்கலாம், ஆக்டர்ஸாக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், நிறைய பேர்த்தினுடைய பர்சனாலிட்டிஸுடைய லைஃப் ஸ்டோரி, ஆட்டோபயோகிராஃபி படிப்போம், ஹிஸ்ட்ரி படிப்போம். ஸோ நம்மளுடைய ஹிஸ்ட்ரி, எல்லாத்தினுடைய ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சுட்டே போயிடக்கூடாது. நம்மளோட ஹிஸ்ட்ரி யாராவது படிக்கணும். ஸோ வி ஹவ் டு கிரியேட் அவர் ஓன் ஹிஸ்ட்ரி. அது வந்து டெஃபினட்டாக நம்மளால் முடியும். With this, once again, thank you so much for this great opportunity. Wish you all the best. 100 CA உங்ககிட்ட வேலை செய்யணும் எடுத்துக்கோ. நான் இது யார் சொல்லி கேட்டாலும் நானும் சொன்னதும் கிடையாது. இட்ஸ் வெரி நைஸ். 100 CA should work under you. அதை ட்ரீம் பண்ணி பண்ணுங்க. கரெக்டாக யூ காட் சரா சார் வித் யூ, யூ காட் டிபி சார் வித் யூ, யூ காட் ஜலபதி சார் எல்லாமே இருக்காங்க. ஆனால் அடுத்து நீங்கள் எங்கே கொண்டு போகிறீங்க தான் விஷயம். இப்போ ஜலபதி சாரும் நானும் படிக்கும்போது இது மாதிரி கைட் பண்ணுறது ஒரு ஆள் இல்லை. ஜலபதி சார் ஒரு ஸ்டோரி சொன்னேன், எனக்கு கிட்டத்தட்ட யாரும் ஹெல்ப் பண்ணுறது எதுவுமே இல்லை. என்னன்னே தெரியல, யூடியூப் கூகுள் எதுவுமே இல்லாத டைம் அது எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு எல்லாமே இருக்கும்போது ஸோ நாங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணோன்னா யுவர் ஆன் அவர் ஷோல்டர். நாங்கள் அச்சீவ்மெண்ட் எவ்வளோனா நீங்கள் உங்கள் டைம் லைன் எங்கள் ஏஜ் வரும்போது ட்ரிபிள் டைம் அச்சீவ் பண்ணிடணும். அதை கோலாக வச்சு ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ வெரி மச்.